கைஸ், இன்னைக்கு நாம ஆராங் அண்ட் த மேஜிஸ்ட்ரேட்டோட 12th எபிசோட் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஊர் தலைவர் வீட்லயும் மந்திரிச்ச துணியில உள்ள சிம்பிள் இருக்குன்னு ஹீரோயின் சொன்னதும் அதை நானே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ ஊர் தலைவர் வீட்டுக்கே போயிட்டாரு. உள்ள போய் இவரோட அம்மா இருக்கிற அறை பக்கத்திலேயே போயிட்டாரு. கதவுக்கு அந்த பக்கம் இவர் அம்மா, இந்த பக்கம் இவர் நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டா ஊர் தலைவர் பையன் அங்க வந்துடுறான். அதோட எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஊர் தலைவர் பையன் ஹீரோ கிட்ட இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது நான் உங்க அப்பாவை பார்க்க வந்தேன் அப்படின்னு சமாளிக்கிறாரு. இது எங்க அப்பாவோட இடம் கிடையாது, எங்க குடும்பத்துக்குன்னு உள்ள புனிதமான கோவில் மாதிரி. இங்க என் குடும்பத்தை தவிர யாருமே வரக்கூடாதுன்னு சொல்ல அப்படின்னா உள்ள செல்ல அனுமதி இல்லைன்னு பழக வச்சிருக்கணும் அப்படின்னு அக்கல் பண்றாரு. நுழைவாயில் மூடிதானே இருந்துச்சு, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? சுவரையில் குதிச்சு தான் வந்திருக்க முடியும். எவ்வளவு அவசரமா இருந்தாலும் ஒரு பெரிய ஆளோட பையன் எதுக்கு இப்படி சுவரையில் குதிச்சு வரீங்க? என்னாலலாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த யோசிச்சு கூட பார்க்க முடியாதுப்பா. அப்புறம் ஆராங்க எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினை பற்றி கேட்டதும் ஹீரோவுக்கு செம கோவம் வந்துடுது. அவள் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன, உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு இருங்கன்னு சொல்றாரு. அவன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு என்னன்னே தெரியல, அந்த பொண்ணை பார்க்கும்போது புதுசா பார்த்த மாதிரியே இல்லை, இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷமா பழகுன மாதிரி இருக்குன்னு சிரிக்கிறான். ஹீரோ இவனை அசிங்கப்படுத்த மழை காலத்தை வீட்டெல்லாம் ஒழுங்காவே மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு மாதிரி வாட வருது, ரொம்ப நேரம் அங்கே நிற்க முடியல, நான் கிளம்புறேன், உங்க அப்பா கிட்ட மட்டும் நான் சொன்னேன்னு இதை சொல்லிடுங்க, ஏதாச்சும் பேசணும்னா அவரே நேரம் என்ன வந்து பார்த்து பேச சொல்லுங்க, தேவையில்லாம ஆறாங்க மேல கைய வச்சா அவ்வளவுதான். அவளோட சின்ன முடிய கூட தொடணும்னு நினைக்க கூடாது, அவளை பார்க்க கூடாது, அவளை பத்தி நினைக்கவே கூடாது, உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கணும்னு இவனுக்கும் சேர்த்துதான் சொல்லிட்டு போறாரு. இவர் போனதும் உள்ள இருந்து ஹீரோ அம்மா வந்து இது யாருன்னு கேக்குறாங்க. உன் புள்ளதாமா அப்படின்னு நமக்கு சொல்லணும்னு தோணும், ஆனா முடியாதே. மேஜிஸ்ட்ரேட்னு ஊர் தலைவர் பையன் சொல்றான். மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்க ஹீரோயினா இவங்க அப்பா கடத்தி கொலை பண்ண முயற்சி பண்ண எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டான் போல. அடுத்த சீன்ல இந்த அம்மா ஊர் தலைவரை கூப்பிட்டு செம்மையா கத்துது. வயசாக முட்டாளா மாறிட்டு இருக்க, உனக்கு மூளை இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு முட்டாளா இருப்பான்னு நினைக்கல, இனிமே அந்த பொண்ணை ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சே அவ்வளவுதான், உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி திட்டி வெளியே அனுப்பி விடுறாங்க. அவர் வெளியே போனதுமே பையன் நின்றுட்டு இருக்கான். இவன் தான் போட்டு கொடுத்துருக்கான் அப்படின்னு முறைச்சிட்டு போறாரு. இப்ப பையனை உள்ள கூப்பிடுறாங்க. உள்ள கூப்பிட்டு நீ அன்னைக்கு ஆறாங்க நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டல, அவளை சாகடிக்க போறதெல்லாம் கிடையாது, அவளோட சோலும் எனக்கு வேணாம், ஆனா அவளோட உடம்பு எனக்கு வேணும், அவ உடம்பு மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் கடைசி வரை அந்த உடம்புலயே இருந்துக்குவேன், உனக்கு அவன் மேல ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும், அவ உனக்கு எந்த காலத்திலயுமே கிடைக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை முன்னாடி எடுத்து வச்சுட்டு உன் உணர்வுகள் எல்லாம் வெட்டி விட்டுட்டு வான்னு சொல்றாங்க. என்ன பண்ண சொல்றாங்க நமக்கு ஒன்றும் புரியல. இப்ப இங்க கட் பண்ணி ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஊர் தலைவர் வீட்டுக்கு போன ஹீரோ ஏன் இன்னும் வரல, எதுவும் பிரச்சனையா இருக்குமோன்னு அவரை பத்தியே கவலைப்பட்டுட்டு சரி நாமளே என்னன்னு போய் பாத்துறோம் அப்படின்னு கிளம்பும் போது ஹீரோ வந்துடுறாரு. அவரும் இவன் நம்மளை பத்தி தான் கவலைப்பட்டுட்டு இருக்கான்னு ஒரு ஸ்மைலோட வந்து என்னை பத்தி தானே கவலைப்பட்ட அப்படின்னும் போது இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றா. அதான் உன் முகமே சொல்லுது, உன்னை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன், உன் நெத்தியில கூட எழுதி இருக்கு அப்படின்னு டீஸ் பண்ண அவ ஓடிட்டா. இப்ப இங்க கட் பண்ணி ஊர் தலைவரை காட்டுறாங்க. அவரோட கையால கூப்பிட்டு அன்னைக்கு ஹீரோயினை சாகடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணப்போ நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணது இவரோட பையன் தானே அப்படின்னு கேக்குறாரு. கையாலும் ஆமா தலைவரே, சின்னையா மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னும் போது இவருக்கு தெரியாம ஹீரோவோட அம்மாவும் இவர் பையனும் ஏதோ பண்றாங்க அப்படின்னு கோவப்படுறாரு. அடுத்து ஹீரோயினை என்ன பண்ணான்னு கையால் கிட்ட கேட்க அவளை வாழை வச்சு வெட்டினப்போ மூச்சு நின்னதை இவன் தானே கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பான், அவ இறந்துட்டா அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஏன் இனிமே அவன் மேல கை வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு ஊர் தலைவருக்கு ஒரு டவுட் வருது. இங்க மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ்ல ஹீரோயின் உட்காந்து அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. டைரக்டா போய் ஊர் தலைவர்கிட்ட இந்த மந்திரிச்ச துணி பத்தி கேட்டாலும் அவர் எதுவுமே வாய திறக்க போறது இல்ல, ஆனா கோவத்திலேயோ பயத்திலேயோ வேற ஏதாவது பண்ணுவாரு, அதை நாம கண்காணிக்கலாம், ஆனா அதுக்கு நம்ம கிட்ட ஆளுங்க இல்லையே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோயின் ஒரு ஐடியா கொடுக்குறா. என்னன்னு பார்த்தா ஒரு 4 ஆவிங்களை கூட்டிட்டு வந்து ஹீரோ முன்னால உட்கார வச்சிருக்கா. இவங்களை ரோந்து பணிக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு வேற சொல்றா. ரோந்து பணிக்கு இவங்க மனுஷங்களை விட சிறந்தவங்க, இவங்களை யாரும் பார்க்க முடியாது, எந்த சத்தமும் போட மாட்டாங்க, எந்த தடயத்தையும் விட்டுட்டு வர மாட்டாங்க, எந்த இடத்துக்கு வேணாலும் போக முடியும், இவங்க தான் இதுக்கு சரியான ஆளுங்கன்னு சொல்லிட்டு ஆவிங்க கிட்ட நீங்க ஊர் தலைவர் என்ன பண்றாரு என்ன பேசுறாருன்னு எல்லாத்தையுமே கண்காணிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து பெருமையா வேற சிரிக்கிறா. ஹீரோக்கு பேய்ங்க கூட சேர்ந்து வேலை பண்றதுல இஷ்டம் இல்லைனாலும் இதுதான் சரின்னு படுது. சரி நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஆவிங்க ஃப்ரீயா வேலை செய்யும் தான், ஆனா காசுக்கு பதிலா இந்த ஆவிங்களோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு கேக்குறாங்க. இதுதான் ஹீரோக்கு இடிக்குது. அப்புறம் அடுத்த நாள் இவங்க பிளான் பண்ண மாதிரியே ஹீரோ ஊர் தலைவர் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட அந்த மந்திரிச்ச துணியை காட்டி இது அந்த எலும்பு கூடுங்கெல்லாம் கண்டுபிடிச்ச இடத்துல இருந்தது, இத மாதிரியே உங்க வீட்லயே ஒண்ணு இருக்கு, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்க அவர் இருந்துட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துல எடுத்த துணியை நீ எப்படி என் வீட்டுக்கு கொண்டு வரலான்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. இப்படி மேஜிஸ்ட்ரேட் வந்து தலைவரை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த பையன்கிட்ட போய் வேலையால் சொல்ல அவன் வேகமா வந்து இப்ப எதுக்கு திரும்ப எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். ஹீரோ இவங்கிட்டையும் மந்திரிச்ச துணியை காட்டி அதே கேள்வியை தான் கேட்கிறாரு.
எலும்புக்கூடு கிடைச்ச இடத்துல இதை ஏன் வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா எங்க வீட்டுல நாங்க எங்க வீட்டை பாதுகாக்கிறதுக்கு தான் வச்சிருக்கோம்னு சொல்லி சமாளிக்கிறான். ஹீரோவும் ஓ அப்படியா அப்படின்னா அவங்களுக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்தா அந்த மந்திரக்காரங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு. நீங்க நினைச்சாலும் அவங்கள பார்க்க முடியாது, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க, இந்த அவங்க உயிரோடு இருப்பாங்களா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாதுன்னு அடிச்சு விடுறான். ஹீரோவும் வந்த வேலை முடிஞ்சதுன்னு போறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரையுமே நக்கல் அடிச்சு வெறுப்பத்தி விட்டுட்டு கிளம்புறாரு. திரும்ப வெளியே வந்து நின்றுட்டு ஹீரோயின் ரெடி பண்ண அந்த 4 ஆவிங்களுக்கும் உள்ள போங்கன்னு சிக்னல் கொடுக்குறாரு. அதுங்களும் ஓகே தலை அப்படின்னு சுவர்ல நுழைய போக உள்ள போக முடியல, ஏதோ ஒன்று தடுக்குது. சரி வாசல் வழியா போலான்னு பார்த்தா அதுவும் முடியல, ஏதோ ஷீல்டு மாதிரி தடுக்குது. ஹீரோவும் என்ன இதுன்னு ரொம்ப ஷாக்கா அந்த வீட்டை பார்த்துட்டு இது வீடா இல்ல வேற எதுமான்னு அடுத்து ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி பேய்களால உள்ள போக முடியலன்னு சொல்றாரு. அவ இப்பதான் யோசிச்சு பாக்குறா, என்னன்னா இவ ஒரு வாட்டி அந்த வீட்டுல இருக்கும்போது அந்த வீட்டுல எந்த ஒரு பேயுமே இருந்திருக்காதுல்ல, தேடி தேடி கூப்பிட்டு பாத்துருப்பா, அத ஹீரோ கிட்ட சொல்றா. அப்பதான் ஹீரோவும் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு. அவர் அந்த மலை மேல உள்ள காட்டுல எலும்பு கூட எல்லாம் கிடைச்ச இடத்துலயும் எந்த பேய்களுமே இருந்திருக்காது. இப்பதான் இவங்களுக்கு தோணுது, அப்ப இந்த மந்திரிச்ச துணி பேய்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு வர விடாம தடுக்கிறதுக்காக தான் இருக்கும்னு உடனே மந்திரக்காரியை போய் சந்திக்கிறாங்க. அவன் அந்த மந்திரம் எதுக்கானதுன்னு எல்லா புக்லயுமே தேடி நைட்டு ஃபுல்லா தூங்காம கண்ணு வீங்கி போய் உட்காந்துட்டு இருக்கா. ஆனாலும் அது எதுக்கான மந்திரம்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஹீரோவும் இது பேய்களை வரவிடாம தடுக்கிற மந்திரமா தான் இருக்கணும், நீ பேய்களை உள்ள விடுறதுக்கான ஒரு மந்திரத்தை பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கும் முதல்ல இது என்னன்னு கண்டுபிடிச்சாதான் முடியும், நான் எப்படியும் கண்டுபிடிச்சிடுவேன்னு மந்திரக்காரர் சொல்லிட்டு இருக்கா. ஊர் தலைவர் வீட்டுக்கு ஹீரோ போயிட்டு வந்ததுல இருந்து ஹீரோயின் ரொம்ப டல் ஆயிட்டா, என்னன்னே தெரியல. ஹீரோவும் அதை நோட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ்க்கு போனதுமே ஏன் ஒரு மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஒரு விசித்திரமான வீட்டுல ஏன் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எங்க அப்பா நினைச்சாரு, பெரிய வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்தா செல்வாக்கு கூடுன்னு நினைச்சிருப்பாரா, நானும் ஏன் என்ன சொன்னாலும் எதுவும் கேட்காம சரின்னு சொல்லியிருக்கேன்னு கேட்க ஹீரோக்கு எல்லாம் தெரியும்ல, அப்படிலாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. முதல்ல என்னோட பேர் மட்டும் தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், அப்புறம் நான் எங்க இருந்து வந்தேன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் நான் எந்த மாதிரி பொண்ணுன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் என் மேல பாசம் காட்டுறதுக்கு ஆளுங்க இருக்காங்களா, எனக்கு பாசம் கிடைச்சுதான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், அப்படியே பாசம் கிடைக்காட்டியும் நான் யார் மேலேயாவது பாசமா இருந்தேனான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். என்ன நான் ஒரு விதமா யோசிச்சு பார்த்தேன், ஆனா அதுல எதுலயுமே நான் இல்ல. ஊர் தலைவர் பையன்கிட்ட இருந்தாவது என்னை பத்தி எதுவும் ஞாபகங்கள் கிடைக்கும்னு நினைச்சேன், அதுவும் இனிமே கிடைக்க போறது இல்லைன்னு தான் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறா. இவ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசவும் ஹீரோ கிட்ட தானே அந்த டைரி இருக்கு, அதை கொடுத்துருவோம், எல்லாத்தையுமே படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோன்னு டைரியை கொடுத்து உன்னோட கேள்விகளுக்கெல்லாம் இதுல பதில் இருக்கு, நீ நினைக்கிறத விட நீ ரொம்ப நல்ல பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி டைரியை கொடுக்குறாரு. ஹீரோயினும் அதை வாங்கிட்டு ரூம்ல உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறா. காதலனை நினைச்சு நிறைய கவிதை எழுதியிருக்கா. அதை படிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு சில ஞாபகங்கள் வர ஆரம்பிக்குது. ஊர் தலைவர் பையனை முத சந்திச்சது ஒரு பாலத்துல அவன் நின்றுட்டு இருக்கான். ஹீரோயினும் அவளோட மெய்டு அம்மாவும் அந்த பாலத்தை கிராஸ் பண்ணும்போது ஹீரோயின் அவனை பாக்குறா. கண்டதும் காதல். ஹீரோயினுக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. இவ கொஞ்சம் ரிசர்வ் டைப் தான், ஆனா ஊர் தலைவர் பையனை பார்த்ததும் பிடிச்சு போய் தன்னோட அப்பா கிட்ட போய் ஊர் தலைவர்கிட்ட கல்யாணம் பத்தி பேச சொல்லி கேட்டிருக்கா. இப்போ ஹீரோ கிட்ட போய் என் கூட இருந்த அந்த அம்மாவுக்கு என் மேல ரொம்ப அக்கறை, என்ன அவங்க பொண்ணு மாதிரி நினைச்சிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் இதெல்லாமா அந்த டைரியில இருந்தது அப்படின்னு கேக்குறாரு. இதெல்லாம் டைரியில இல்லாதது, டைரியை படிக்கும்போது அவளுக்கே ஞாபகம் வந்திருக்கு. அதே மாதிரி ஊர் தலைவர் பையனை ஃபர்ஸ்ட் பார்த்ததும் அவனை பிடிச்சு போனதுன்னு அந்த டைரியில இல்லாத நிறைய விஷயம் அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கு அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றா. ஊர் தலைவர் பையனை ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ அவளுக்கு என்ன ஃபீலிங்ஸ் வந்துச்சோ அது கூட இப்ப அவளுக்குள்ள தோணி இருக்கு, அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றா. இதை கேட்டதும் ஹீரோவுக்கு கொஞ்சம் மூஞ்சி மாறுது. ஹீரோயின் கிட்ட ஏதோ வேகமா சொல்ல வராரு. ஹீரோயின் இவருக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்ல வர மாதிரி தெரியுது. ஹீரோயினும் இதை புரிஞ்சுக்கிட்டு பேச்ச மாத்துறதுக்காக இன்னைக்கு நிலா நல்லா பிரகாசமா இருக்குல்ல, சரி எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன், நீங்களும் தூங்குங்கன்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்பிட்டா. ஹீரோ அவர் ரூம்குள்ள உட்காந்து ஹீரோயின் இன்னும் 2 முழு நிலவுக்கு அப்புறம் இங்க இருக்க மாட்டான்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில எழுந்ததுமே 3 நிர்வாகிகிட்டையும் ஏன் ஆபீஸ்ல ரோந்து பண்ணி ஆளுங்களே இல்ல, எனக்கு ஒரு 20 பேர் வேணும், 100 பேர் இருந்தா நல்லா இருக்கும், ஆனா பரவாயில்ல 20 போதும், ஆள் தேவைன்னு அறிவிப்பு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம கிட்ட காசு இல்ல, அவ்வளவு பேரை வேலைக்கு வைக்க முடியாதுன்னு சொல்ல, நீங்களும் ஊர் தலைவர் வசூலிக்கிற வரியில வட்டி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சேன்னா வேற மாதிரி போயிடும், நான் சொல்றத ஒழுங்கா பண்ணுங்கன்னு மிரட்டிட்டு வரும்போது ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. அவ ஹீரோ கிட்ட மந்திரக்காரியை போய் பார்க்கலாமான்னு கேட்கும்போது அங்க சேவகனை அனுப்பியிருக்கேன்னு சொல்றாரு. இப்ப மந்திரக்காரியை காட்டுறாங்க. அந்த மந்திரிச்ச துணியில உள்ள மந்திரம் எதுக்கானதுன்னு கண்டுபிடிக்க அவகிட்ட உள்ள புக்கு நோட்டுன்னு தேடி வீட்டையே களைச்சு போட்டு வச்சிருக்கா. இவளோட வம்சம் எல்லாருமே இந்த மாதிரி மந்திரக்காரங்க தான். அதுல 8 தலைமுறைக்கு முன்னாலே எழுதின ஒரு பழமையான புக்கை கண்டுபிடிச்சா. அதை கையில வச்சுட்டு கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட சேவகன் உள்ள வரான். வந்து வீடு களைஞ்சி கிடக்கிறத பார்த்து என்ன விஷயம்னு கேட்கும்போது மேஜிஸ்ட்ரேட் தான் ஒரு மந்திரத்தை கண்டுபிடிக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லும்போது இவன் இருந்துட்டு அந்த எலும்பு கூடெல்லாம் கிடைச்ச இடத்துல இருந்த துணியா அப்படின்னு கேக்குறான்.
இப்படி கேட்கவும் இவனுக்கும் எல்லா விஷயமும் தெரியும் போல அப்படின்னு நினைச்சிட்டு இவ பாட்டுக்கு ஆமா அங்க உள்ளதுதான், அது ஏதோ பேய்களை வர விடாம பண்ற மந்திரமா இருக்கு, அதை எடுத்து விட்டுட்டு ஊர் தலைவர் வீட்டுக்கு சில பேய்களை அனுப்பணும்னு சொன்னாரு, இந்த வாட்டி பேய்களையும் பயன்படுத்திக்க போறாரு போல, அவரால் தான் பேய்களை பார்க்க முடியுமே, அப்ப அதுங்களை யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு ஹீரோவால பேய்களை பார்க்க முடியுன்ற விஷயத்த சொல்லிட்டா அதோட நிறுத்திக்காம அப்படித்தானே 6ஆம் பேயா இருந்தப்போ அவளை மீட் பண்ணாருன்னு சொல்ல ஹீரோயின் ஆவியா இருந்த விஷயம் தெரிஞ்சு சேவகன் செம்ம கோவமா ஹீரோ கிட்ட போய் அவ பேயா அப்படி இப்படின்னு கத்திட்டு அடுத்து ஹீரோயின் கிட்டையும் போய் நீ பேயா இப்படிதான் என் மாஸ்டர் மயக்க வச்சிருக்கியா, ஒழுங்கா அங்க இருந்து போயிரு அப்படின்னு ஹீரோயினை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிடுறான். அவ ரொம்ப சோகமாயிட்டா. அடுத்து அவ கையை பிடிச்சி வர வெளியே அனுப்ப பாக்குறான். ஹீரோ தான் அவனை தள்ளி விடுறாரு. ஹீரோயின் உடனே வேகமா போய் அவ ரூம் கதவை சாத்திக்கிட்டா. ஹீரோ கதவை திறக்க வரும்போது இல்ல நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க உள்ள வர வேணாம்னு சொல்லிட்டா. இப்ப நைட் டைம் ஊர் தலைவர் பையனை காட்டுறாங்க. இவனுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்குல்ல, ஆனா ஹீரோவோட அம்மா இவன் மனசை மாத்த சும்மா தற்காலிகமா உன் மனசு அலைப்பாயுது, இதனால நீ ஒரு முட்டாளா இருந்து எல்லாத்தையும் இழக்க போறன்னு உனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லி இருந்திருப்பாங்க. இப்ப அவங்க கொடுத்த கத்தியையும் கையில வச்சு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு அடுத்து அந்த அம்மா கிட்ட போய் நான் அவன் மேல உள்ள ஆசைகள் எல்லாம் வெட்டி விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு முகத்தை மூடிட்டு ஹீரோயினை சாகடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவரேறி குதிச்சு ஹீரோயின் ரூம்குள்ளேயும் போயிட்டான். அங்க போய் தூங்கிட்டு இருக்கிற அவன் முகத்தை பார்த்ததும் இவனால அவளை சாகடிக்க முடியல. இவன் நிஜமாவே ஹீரோயினை ரொம்ப லவ் பண்றான் போல. ஹீரோ ஆல்ரெடி தூங்காம தான் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. ஹீரோக்கு ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு வேற தோணுது. அங்க ஊர் தலைவர் பையன் ஹீரோயின் ரூமை விட்டு போன உடனேவே ஹீரோயினும் கண்ணை முடிச்சு ஏதோ நடந்த மாதிரி இருக்கேன்னு எழுந்து உட்கார்றா. கதவு வேற லேசா திறந்துருக்கு. கரெக்டா ஹீரோவும் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு வந்து நிக்கிறாரு. இங்க இருந்து போன ஊர் தலைவர் பையன் ஹீரோ அம்மா கிட்ட என்னால அவளை சாகடிக்க முடியல, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு பதறான். என்ன ஆச்சா, உனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும், இந்த மனுஷங்கெல்லாம் வீணா போன காதல்னு ஒண்ணு சொல்லுவாங்களே அதுதான் உனக்கு வந்திருக்கு அப்படின்னு கோவமா மூஞ்சி மேல கதவை சாத்தி விட்டாங்க. இப்ப அங்க மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ்ல ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்குமே தூக்கம் கலைஞ்சு போச்சுல. ஹீரோயின் வர சேவகன் திட்டினதுனால கொஞ்சம் அப்செட்டா தானே இருக்கா. என்னால நிறைய பேருக்கு பிரச்சனை, இதெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும், சரி நான் உள்ள போறேன்னு போக போறா. அப்போ ஹீரோ அவளை கூப்பிட்டு ஆறாங் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல, இப்படி இருக்கிறது ரொம்ப குழப்பமா இருக்கு, அதுக்கு என்ன பண்றது நான் அப்புறமா யோசிச்சுக்கிறேன், முதல்ல இதை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாரு. ஹீரோயின் அமைதியா நின்று கேட்டுட்டு இருக்கா. நீ என்கிட்ட உன்னை விரும்பாதன்னு சொல்லிட்ட ஆனா அப்படின்னு ஏதோ ப்ரப்போஸ் பண்ற மாதிரி சொல்ல வர ஹீரோயின் அதை புரிஞ்சுக்கிட்டு இல்ல வேண்டாம் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா திரும்பிக்கிட்டா. ஹீரோ டக்குன்னு நான் உன்னை விரும்ப தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு அவ எதிர்த்தாப்புல போய் நின்றுட்டு நீ நேர்மையான ஆளுன்னு தானே எப்பவும் சொல்லிட்டு இருப்ப, யார் என்ன சொன்னாலும் நீ நினைக்கிறத யோசிக்கிறத தானே பண்ணுவேன்னு சொல்லுவ அப்படின்னு அவர் சொல்லும் போதே என்ன சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டா. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படிதானே, நான் நேராவே சொல்லிடுறேன்னு சொல்ல ஹீரோவுக்கு டென்ஷன் ஆகுது, என்ன சொல்லுவாளோன்னு பதட்டமா இருக்கு. அவ டக்குன்னு உங்களுக்கு தோன்ற மாதிரி எனக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு போக பாக்குறா. ஹீரோ போக விடாம அவ கையை பிடிச்சி பக்கத்துல இழுத்து அவ கண்ணை பார்த்து கடைசியா கேக்குறேன் அப்படின்னு சொல்றதோட அப்படியே எபிசோட முடிச்சிட்டாங்க. ஹீரோயின் என்ன பதில் சொன்னான்றதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. பை பை.